இந்த படத்தை நம்பி இருக்கக்கூடிய இயக்குனராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், நடன அமைப்பு இயக்குனர், சண்டை பயிற்சி, இவங்களுக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை, நடிகருக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை, டெக்னீஷியன், இதுக்கு பின்னாடி பணிபுரிகிற அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் கொடுக்கின்ற இந்த பணம் எங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதனால் தேட்டரில் வந்து தயவு செஞ்சு படம் பாருங்கள். தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா நிச்சயமாக தேட்டருக்கு வந்து படம் பார்க்கும்போது மட்டும்தான் அது வெற்றியடையவும் முடியும், எங்கள் வாழ்வாதாரமும் உயரும். ஒன்று. இன்னொன்று, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், முடிஞ்சால் வர திரைப்படங்கள் அப்படி பண்ணலாம். ஏன் தேட்டருக்கு வரலைன்னா செலவாகுது. இனிமேல் இப்படி பண்ணுவோமா, டிக்கெட்டு வாங்கிட்டு தேட்டருக்குள்ளே வந்தால் பெண்மணிகள் ஃபேமிலியோடு வரணும். அவங்க வரணுன்னா ஒரே வழி பண்ணலாம். மிளகு, சீரகம், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், புளி, பூண்டு, கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதில் 4 பொருள் இலவசம் அப்படின்னு டிக்கெட் வாங்கும்போது கொடுத்தா ஒரு வேளை எல்லாரும் வரலாம் தேட்டருக்கு. இனிமேல் விவசாயத்தையும் சினிமா காப்பாற்றும், இது மாதிரி மளிகை பொருள் கொடுத்துன்ற ஒரு நம்பிக்கையோடு தயவு செய்து தேட்டருக்கு வந்து பாருங்கள். மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். பட் எனக்கு கரெக்டான கேரக்டர் இது வரைக்கும் கிடைக்கல. நாதன் சார் மூலியமாக தான் எனக்கு இந்த கேரக்டர் கிடச்சிருக்கு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாமல் ரவி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்களை நம்பி இந்த ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதை விட சிங்கம்புலி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான் எதிர்பார்க்குறேன். அதில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து சிங்கம்புலி சார் கொஞ்சம் ஏதோ இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் சேர்த்து எனக்கு நிறையா வாய்ப்பு கொடுத்தாரு. முருகானந்தம் சார் எனக்கு இதுக்கு படத்துக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் முருகானந்தம் சார் இந்த படத்தில் எனக்கு நிறைய இதெல்லாம் வச்சுருந்தார் சீன். அவருக்கு ரொம்ப தேங்க்யூ. விட்டு போட்ட எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இப்போ வந்து படம் எடுக்கிறத விட அதை வெளியிடுறதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதை எங்கள் படத்தை வெளியிடுற ஹரியுத்ரா சாருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட இயக்கத்தில் நான் ஏற்கனவே 3 வருஷம் முன்னாடி ஒரு படமும் பண்ணியிருக்கிறேன். மற்றும் விழாநாயகர் சத்யசாரி இசையமைப்பாளருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னோட டெபியூ மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்குள்ளே மறுபடியும் அடுத்த மூவியோடு நான் பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மூவிக்கும் பயங்கரமான சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் ரவி சார். நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அண்ட் டைரக்டர், கேப்டன் ஆஃப் த ஷிப் நாதன் சார், முருகானந்தம் சார், 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. ஸ்பாட் வந்து ரொம்ப சில்லாக வச்சுக்கிட்டாங்க. 2 பேருமே வந்து ஸ்பாட்லேயே தான் டயலாக் எல்லாமே பண்ணுவாங்க. பிளான் பண்ணது ஒன்று, அது ஒன்று நடக்கும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கம்பி கட்டின கதை இதில் வந்து நான் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். இப்போது சொல்லுவாங்கள்ல, கம்பிக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பில்லர் வந்து பண்ண முடியும். அது மாதிரி இந்த மூவி வந்து என்னோட கெரியருக்கு ஒரு நல்ல பில்லராக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு கண்டிப்பான உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுதோ பீப்புளுக்கு நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ. அண்ட் இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட் டைம் போய் நிற்கிறேன், கேரவேன்குள்ளே போகிறேன். சார் ஸ்கிரிப்ட் டைரக்டர் சார் ஸ்கிரிப்ட் சாப்பிட்டு வா சொல்கிறேன் அப்படின்வாங்க. எப்போது 10 மணி ஷாட்டுக்கு 9 மணிக்கு கூப்பிடுவாங்க. அப்போ தான் டிஸ்கஷன் உட்காருவாங்க. நட்டி சார், சிங்கம்புலி சார், டைரக்டர் சார் உட்காருவாங்க. நானும் உட்காந்துட்டு 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த நட்டி சார், சிங்கம்புலி சாரோட எனர்ஜியை என்னால் மேட்சே பண்ண முடியல இன்னி வரைக்கும். அவங்க உட்காந்து ஸ்பாட்டில் அடிச்சுட்டே இருப்பாங்க. சார் இந்த டைலாக் சொல்லுங்க, இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க சார்? நான் வந்து இதுக்கு ஏகரகல் பிகித்வாரு தூரில் இருக்கிற ஏச்சா கேட்கற பச்சா சொல்கிறேன் சார். அதுக்கு நான் என்ன சார் சொல்லுவேன் சார்? நான் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் சொல்லிடுறேன் சார். நான் வாயை மட்டும் பார்த்துட்டு இருப்பேன். டைரக்டர் சார் எனக்கு எதாவது லைன் இருக்கா இங்கே இருக்கு சொல்லுவேன். ஸோ அந்த எனர்ஜியை வந்து என்னால் மேட்சே பண்ண முடியல. அது ரொம்ப டைம் ஆச்சு. அண்ட் நட்டி சார், டைரக்டர் சார் ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பேன் நினைக்கிறேன். வேற யாராவது இருந்தால் டப்பாலும் அடிச்சிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் உங்கள் சப்போர்ட் இந்த படத்துக்கு நிறைய தேவைப்படுது. அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் do support us till the end. I really hope that this movie is like, you know, we really worked hard for this movie. So I hope you people like this movie, October 17th. Please go and watch and support us. And I hope you all like the songs as well. So yeah, thank you so much. ஒரு இருக்கிற ஸ்பாட்டில் நீங்கள் அவரை ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க இல்லையா? ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் இருந்தால் போதும், கலகலப்புக்கு பஞ்சமே இல்லை சார். அவ்வளோ ஒரு சாதாரண ஒரு இன்சிடெண்ட்டை கூட ஹிலேரியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிற அல்டிமேட் அவர் தான்.
குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ்லாம் அவர் கூட இருக்கிற நேரங்கள் எல்லாம் சிரிச்சிட்டே இருக்கலாம். இந்த படத்தில் சிங்கம்புலி சாருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. ஸோ டவுன் டு எர்த்துக்கு இறங்கி வேலை பார்த்துருக்காரு. நட்டி சாருக்கும் சிங்கம்புலி சாருக்கும் இருக்கிற அந்த காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் போல இருக்குது. ரமேஷ் சார் இந்த விழா நாயகன் மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வயசுக்கு இன்னும் நிறைய உயரங்கள் இருக்குது, நிறைய காலங்கள் இருக்குது. இப்போ தான் அவங்க தம்பியோட ஃபோட்டோகிராஃபியில் ஒரு படம் பாண்டிச்சேரியில் நான் பண்ணிட்டு வந்தேன். சூர்யா படத்தில் சூர்யா அவருக்கு கேமராமேன் படத்தில் பண்ணிட்டு வந்தேன். எடிட்டர் ஃபாசில் எப்போ நட்டி சார் வீட்டில் இருந்தாலும் போனாலும் அவர் தான் இருப்பார். அண்ணே ஒரு படம் பண்ணுறோம்னே, அண்ணே ஒரு படம் பண்ணுறோம்னே, அண்ணே ஒரு படம் பண்ணுறோம்னே, அண்ணே ஒரு படம் பண்ணுறோம்னே. தலைவர் அதில் ஒரு 50,000 குறையுது, அனுப்பிச்சாச்சுனே. இல்லை தலைவர் அது ₹1 ஐயோ அதெல்லாம் அன்றைக்கே அனுப்பிச்சாச்சுனே அப்படின்னு இருப்பார். சரி வேறு ஏதாவது உறக்க கேட்டோம்னா அடுத்த படத்தை கூப்பிட மாட்டேன். ஆமாம் வந்துருச்சுன்னு நம்ம சொல்லணும். ஆனால் வந்துருச்சு. ஃபாசில், அப்புறம் சாம்ஸு, ஹீரோயினி, செகண்ட் ஹீரோயின் எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு சாங் இல்லையோன்னு நினச்சேன். அப்புறம் ஒரு ஆசிரமத்தில் ஒரு சாங்கை இங்கே போட்டு விட்டு அதை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. கோதண்டன் சொல்லிச்சு அது எல்லோரும் நடிகர்கள் எதுவும் செய்யலைன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா கோதண்டம் அந்த கம்பெனி தான் காசு கொடுக்கும். ஒருத்தட்ட டிரைவராக வேலை பார்த்தோம்னா அந்த ஓனர் தான் காசு கொடுப்பார். நம்மளுக்கு உலகமே கொடுக்குது. உலக தமிழர் கூட கொடுப்பார். சம்பந்தமே இல்லாதெல்லாம் கொடுப்பான். உலகத்தின் உச்சபட்ச தீரி என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். அந்த ஹோட்டல் ஓனர் எவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு கேட்குறோமா? தம்பி என்ன தோசை வாங்கி தங்கிற, இட்லி வாங்கி தங்கிற, பூரி வாங்கி தங்கிற, எவ்வளோ காசு வச்சுருக்க? ஓனர் கேட்பாரா? சர்வர் கேட்பாரா? கேட்க மாட்டேன். சாப்பிட்டு வந்து காசை கட்டி போகும்பார். சேலை எடுக்க போகுது லேடிஸு, அப்படியே சேலையை விரிக்கிறான். வீட்டுக்காரமாக கேட்குது சாயம் போகும்பான்னு. ஏக்கா எட்டு போகா, கட்டுக்கா, துவக்கா, காய போடுக்கா, சாயம் போச்சுன்னா காசு வேணாம்க்கா, எட்டு போகாங்கிறான். எட்டு போங்கிறாங்க. நம்ம சினிமா எப்படி வாசல்லே காசை வாங்கிடுவோம். தம்பி ₹100 கொடுத்து போடான்னு. இப்போ வெளியே போஸ்ட் ஓட்டணும்ல, நானும் சன்னி லியோனும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி இல்லைனாலும் கேஸ் போட முடியுமா? கேஸ் போட்டு அவன் ஜெயிச்சிருவானா? சிங்கப்புலி பறந்தட்டிக்கும் 10 ஃபைட்டுன்னு போடுறான், ஒரு ஃபைட்டு இருக்காது, காசு கேட்பானா? பாடல் அனைத்தும் தேனாறு, பாடல்கள் 6, தேன் சொட்டு 8 முட்டுங்கிறோம்ல, ஏதோ ஒன்றும் இல்லை எனக்கு காட்டுன்னு உட்காருவானா? சிங்கத்தையும் புலியையும் எத்தி விளையாடும் காட்சி, அபூர்வ காட்சிகள் வெளியே போஸ்ட் ஓட்டணும். உள்ளே போனால் ஒன்றுமே இல்லை, காசை போடுவோம், கேட்பானா? கேட்க முடியாது. கேட்குறதுக்கு ரூல்ஸே கிடையாது. இவ்வளோதான். நீ உள்ளே போய் பாரு. இதுதான் வித்தியாசமான ஒரு உலகம். புரியுங்களா உங்களுக்கு? இதுதான் வித்தியாசமான உலகம். ஆக இந்த வித்தியாசமான உலகத்தில் நிறைய பேர் கொடுக்கையில் சாதாரண மனிதனை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறோம். புகழடைந்தால், பெரிய ஆளாக வந்தால் கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. எல்லா பேரும் சிக்கனு, மட்டனு, கருவாடு, பொங்கல், புளிச்சோறு, சோறு, சாம்பார், கறி குழம்பு, அந்த குழம்பு இதெல்லாம் ஒரு 16 வகை 20 வகையெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிட்டதுக்கப்புறம் கடல மிட்டாய், எள்ளு மிட்டாய் வரைக்கும் சாப்பிட முடியாது. யாருக்கு கிடைக்குது? வேலைக்கு போகிறவங்க, மார்க்கெட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. அப்படி சாப்பிடாதவங்க நிறையா பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவு செய்ய முடியாதுனாலும் லேசாக நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழ்க்கையை கடந்து போயிடுவோம். நம்மகிட்ட மட்டும் ஏன் கேட்குறாங்கன்னா எல்லார்ட்டையும் தான் கேட்குறாங்க, எல்லோரும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் முடியாததை நம்ம சொல்லி கடந்து போயிடுவோம். அவ்வளோதான். செய்யக்கூடிய வாய்ப்பு, செய்வாங்கன்னு நம்ம நம்பிக்கை கொடுத்த அந்த அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நான் செய்வேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட கேட்குறீங்கள, நான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதில்ல, அதே நம்மளுக்கு சந்தோஷமான விஷயந்தான். ஆக இந்த கம்பி கட்டும் கதை தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. படம் பாருங்கள், ரொம்ப என்ஜாயபுல்லாக இருக்கும், காமெடியாக இருக்கும். நட்டி சார் வேறு ஒரு டைமென்ஷனில் பார்ப்பீங்க. முருகானந்தத்துலேருந்து இங்கே இருந்த நடிகர்கள்லேருந்து தொழில்நுட்ப கலைகள்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கே, பார்க்கலாமே. கம்பி நல்லா கட்டியிருக்காங்களே, பில்லர் நிற்கும் போல் இருக்கே, மேலே ஃபவுண்டேஷனை போட்டுடலாம் போல், மேலே ஆசை எழுப்பிடலாம் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக போட்டு விட்ருங்க. செகண்ட் ஹீரோயினி சொல்லிச்சேதோ, கம்பி நல்லா கட்டிட்டாங்கோ, நல்லா
அந்த கட்டிட்டு அந்த பில்லரு அது நல்லாவே இருக்கும். அது அது வேணாம் அப்படி கட்டினாங்க கம்பி, நான் பார்த்தேன். எங்கம்மா ஏமா இப்படி கம்பியாக வாங்கிட்டு வரல, பிரியாணியாக வாங்கிட்டு வந்திருக்காரு, கம்பி எங்கே ஆகலை. ஆக இந்த கதை, இந்த படம் உங்கள் கையில் இருக்குது. எழுத்தாளர் கல்கி சொன்னது போல் ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு 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 படைப்பு நன்றாக இருந்தால் அதை ஏழை எளிய கடைசி மக்களிடம் வரையும் கொண்டு சென்று விடுங்கள். அதிலிருந்து ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள்னு எழுத்தாளர் கல்கி சொல்லியிருக்காரு. இதில் நல்லதை நீங்கள் எழுதணும், குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். ரவி சார் கூட சாயந்தரம் என்னை பார்த்து பேசணும்னாரு. எனி டைம் அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சாயந்தரம் பார்த்து பர்ஸை வீட்டில் வச்சுட்டு இன்னும் ஏதாவது சொன்னார்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். இல்லாட்டி ஜிபேவாவது எதாவது பண்ணுங்க. 10 நிமிஷம் கூட பேசியிருக்கேன். ஐ லவ் யூ சார், தேங்க்யூ. ரொம்ப அருமையான ஒரு ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே. அவர் வந்து எப்படி சொல்கிறது, சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த அவரே சொல்லுவார், போன வாரம் இதை நான் எழுதும்போது எனக்கு வந்து அது பெட்டராக தெரிஞ்சுது, இது எனக்கு பெட்டராக தெரியல, ஒரு நிமிஷம் பேசிக்கோமா அந்த சீனை அப்படின்னு சொல்லி பேசி பண்ணது தான். அதுக்கு சிங்கம்புலி சார் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், ராஜநாதன் கொடுத்ததாக இருக்கட்டும், ப்ரொடியூசர் ரவி சப்போர்ட்டாக இருக்கட்டும், மறக்கவே முடியாது. ரெண்டாவது அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் பாடி ஃபிட்னஸ் ஃபெனட்டிக்ஸ் இவங்க எல்லாருமே. 4-5 மாடி ஒரு இடத்துல தங்கிடுவோம், 5 மாடி இருக்கும். அவர் விடாமல் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தார், படி ஏறிட்டே இருந்தார். ஏங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பேசாமல் ரோட்டில் போய் ஓடிக்கலாம், அதை விட இது பெட்டர் எக்ஸசைஸ் தலைவானார். சரி, ரொம்ப சந்தோஷங்க. ரவி சார் அப்படிப்பட்டவர். அப்புறம் முகேஷ், தயவு செஞ்சு இவங்க சொல்கிறாங்களா சாப்பிட்றாதீங்க, இந்த மெயின்டைன் பண்ணுறீங்களா, இது பக்காவாக மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது, நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. சிங்கமுடி சார் கோச்சிக்கிறார், ரொம்ப கஷ்டம் இது, நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்க, இதை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃப்யூச்சர், இது அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு வயசு வேறு இன்னும் இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் இங்கே இந்த பேச்செல்லாம் நம்பிடாதீங்க. அண்ட் சிவரஞ்சனி, அவங்களுக்கு லாங்குவேஜ் புரியலைனாலும் அந்த ஸ்கிரிப்டை கேட்டுட்டு வாங்கி படிச்சுட்டு அதை மக்கப் பண்ணிட்டு அதை எக்ஸ்பிரஷனோட பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எக்ஸ்பிரஷனோட எப்படி உங்களுக்கு தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் ரொம்ப அருமையாக பண்ணீங்க, தேங்க்யூ. அதே மாதிரி ஷாலினி, பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்க அவங்களுக்கு. ரொம்ப நல்ல டான்ஸரும் கூட, நல்ல டைமிங் அவங்களது எல்லாமே. ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், பெண்மணியும் கூட அமைதியாக பேசுவாங்க. அதான் என்ன பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதான். அப்புறம் ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. அப்புறம் முத்துராமன் சார், ரொம்ப அருமை சார் நீங்கள் பண்ணது, நீங்கள் பெரிய கோஆப்ரேஷன் சார் நீங்கள் பண்ணது. அந்த நைட்லேயே உங்களை படாத பாடுபடுத்தி எலக்ட்ரிக் ஷாக்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை படுத்திருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் கேமராமேன் ஜெய் சொல்லியாச்சு. எங்கள் எடிட்டர் இருக்கிற ஃபாசில், அவர் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ரவி சார், காசு கொடுத்தது ரவி சார், ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணது ஃபாசில் தான், அதுதான் நான் சொல்லி ஆகணும். அப்புறம் மாஸ்டர் கிரண் மாஸ்டர், ரொம்ப அருமையாக அந்த சாங் பண்ணிங்க. ராதிகா மாஸ்டர் என்னோட தேங்க்ஸ், நம்மளோட ஃபைட் மாஸ்டருக்கு தேங்க்ஸ். மொத்தத்தில் ஒருத்தருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் மகேஷ் காரு, அவருக்கு தான் எதாக இருந்தாலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். டைமுக்கு வரணும், டைமுக்கு போகணுங்கிறது ரொம்ப குறியாக இருப்பார். அந்த பட்ஜெட் மீறுற மாதிரி இருந்ததுன்னா அவரே சொல்லிவிடுவார், ஏன் டீ எழுத்துந்தே எல்லாம் ஏன் ஜெருகுது தண்டின்னு ஆரம்பிச்சிடுவார் அவர். அது ரொம்ப நல்லா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு சாம் சார், அன்பிலீவபிள் சார், நீங்கள் பண்ண சாரி ஜாவா சுந்தரேசன், ஐம் சாரி, எனக்கு அப்படி சாம்சன் கூட பழகிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அது உங்களோட கோஆப்ரேஷன் மறக்கவே முடியாது. அப்புறம் கோதண்டம் சார், எப்படி அந்த பாஷையை நீங்கள் மக்கப் பண்ணிங்களோ, அங்கேயே அந்த சீனை எடுக்கும்போது நிறையா பேர் இருந்தாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இவர் பேச பேச. அவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னு அவங்க வந்து கேட்டாங்க. தெரியலைங்க அப்படின்னு சார். அப்போ டப்பிங்கோட பெயினை பற்றி யாருமே யோசிக்கல, இப்போ தான் யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமை. ஆமாம், அதுக்கு வாங்கும், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்புறம் டாவின்சி சரவணன், ரொம்ப அருமையான ஒரு எழுத்தாளர், ரொம்ப நல்லா பேசுவார், ரொம்ப சிரிக்க பேசுவார். ஒவ்வொரு சீன்லேயும் வந்து புது நியூஆன்சஸ் ஆட் பண்ணுவார். அதெல்லாம் வந்து அன்பிலீவபிள். இந்த படம் வந்து ஒரு சின்ன படமாக ஆரம்பித்து இப்போ இதாகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணவே இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணிதோ அதுதான் நாங்கள் பண்ணோம். அதுக்கு இவ்வளோ பெரிய பொருட்செலவில் பண்ண எங்கள் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களோட கவிஞர்களுக்கு நன்றி, எங்கள் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி. யார் பேராவது விட்டுருந்தேன்னா, ரெண்டாவது மாஸ் ஆடியோ, அவங்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும், மாஸ் ஆடியோ ரைட், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு. அப்புறம் ஹரிஉத்ரா சார், இந்த படத்தை நம்பி நான் பண்ணி ஆவேன்னு சொல்லி நீங்கள் சொன்னாங்க ரவி சார், ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அண்ட் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இப்போ நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது ஒன்று தான், என்னோட எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணிக்கிங்க, இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். 17ஆம் தேதி வருது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி நீங்கள் வந்து.
புதிய படங்கள் சமீப காலங்களாக புதிய கதைகளை கொண்டு நிறைய வெற்றிகளை பெற்று வருகின்றன. அந்த வரிசையில் எந்த படத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. எல்லா படங்களுமே புதியவர்களுடைய படங்கள் நன்றாக இருக்கிறது இப்பொழுது. அந்த வகையில் இந்த படமும் சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறி, தயாரிப்பாளர் அவர் சொன்னார், எனக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா நிறைய புதியவர்களை நான் அறிமுகப்படுத்துவேன் என்று. அந்த வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் ஜெயிச்சிச்சுன்னா திரும்பி ஒரு எடுக்க வாய்ப்பு கொடுங்கன்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டருக்கும் அண்ட் சௌந்தர் மற்ற நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. உங்களை மாதிரி இளைஞர்கள் சமுதாயத்தை நல்லபடியாக, ஏன்னா சினிமா வேற வாழ்க்கை வேறேன்னு இப்போ யாரும் நினைக்கிறது இல்லை சார். சினிமா தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க சார். சினிமாவில் என்ன நடக்குதோ அதை நம்மளும் பண்ணலாம். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா? ஸோ நம்மளும் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்துடக்கூடாது. ஒரு 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 எழுத்தாளராக, ஒரு இயக்குனராக நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கிறேன். ஏன்னா வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம கையில் இறைவன் கொடுத்துருக்கிறது இந்த ஒரு பவர்ஃபுல்லான மீடியா சினிமா. அந்த சினிமாவை நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். வருங்கால இளைஞர்களுக்கு நம்ம ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருப்போம் என்று உங்களை எல்லாம் கேட்டு, இது தேவையில்லாத விஷயம், ஆனால் நான் இளம் இயக்குனர்களை கேட்டுக்கிறது இதுதான். நன்றி, வணக்கம். வந்திருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய லெஜண்ட்லாம் வந்தது நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா மீடியா, நீங்கள்லாம் நான் கிடையவே கிடையாது. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய அன்பு அண்ணன், இந்த படத்தோட டைரக்டர் எங்களுடைய ஜெயவேல் அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த கதை எனக்கு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இன்னுமா போயார் தான் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக என்னை இந்த படத்தில் அவர் ஒரு லீடாக பண்ண வச்சுருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வேறு யாருனா இருந்தால் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பாங்க. இல்லை, போயார் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால் வெயிட் பண்ணி என்னை பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ஸோ தேங்க்ஸ். அப்புறமா நம்மளுடைய ப்ரொடியூசர் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டூடியோவோட ஓனர் சுரேஷ் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா, எங்களை நம்பி, எங்கள் 3 பேரை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது வேறு யாராச்சும் பண்ணியிருப்பாங்களான்னா சாத்தியமே கிடையாது. ஸோ எங்களை நம்பி இவ்வளோ போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, இது இவ்வளோ எங்களுக்காக பண்ணது. அதுக்கப்புறமா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, அப்புறம் என்னோட அண்ணன் மணி அண்ணன். ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அவங்களாம் இல்லைன்னா அந்த ஸ்டேஜில் நான் நின்றுருப்பேனான்னு டவுட்டு தான். நின்றுருக்க மாட்டேன், உண்மையாக சொல்லணும்னா நின்றுருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் தாண்டி என்னோட ஒரு பெரிய சக்தி ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் நான் வந்துகிட்டே இருக்கேன்னா அதுக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் யாரால் வரவே முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் டைரக்டர் ஜெயவேல் அண்ணனுக்காக மனமார்ந்த நன்றி கூறுகிறேன். எங்கள் ப்ரொடியூசர் அண்ணனுக்காக மனமார்ந்த ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தது பெரிய பெரிய கடவுளோட முடியாது. அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்களுக்கு. நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. அவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் சார், அப்புறம் இயக்குனர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ அதனால் இந்த மாதிரி படங்களை வரவேற்கணும். ப்ரொடியூசர்ஸை எந்த இடத்துலையும் பாதிப்புக்கு இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஸோ மீடியா எங்களுக்கு கொஞ்சம் நன்றியோடு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. ராம் அப்துல்லா ஆண்டனி. டைட்டில் எனக்கு பிடிச்சது, ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருக்கு. இயக்குனரோட திறமை ரொம்ப இதில் வெளிப்பட்டிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தொடர்ந்து ப்ரொடியூசர்கள் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும் சார். தொடர்ந்து புதிய இயக்குனருக்கு படம் கொடுங்க. ஜேவேல் அடுத்து ஒரு வெற்றிப்பட இயக்குனராக விரைவில் அடுத்த படத்தை தொடரணும். மும்மூர்த்திகள், முக்கணிகள் எப்படின்னா சொல்லலாம். ஆமாம், 3 பேரும் அடுத்து பெரிய இப்போலாம் டக்குன்னு ஒரு 5 வருஷத்தில் மீசம் வச்சுருது. இப்போலாம்
கேப் விட்டால் அவங்க ஹீரோ ஆகிறாங்க. இப்போ பசங்கள் பாதி ஹீரோ ஆகிட்டாங்க. சீக்கிரம் நீங்கள் எல்லோரும் ஹீரோ ஆயிடணும். நன்றி, வணக்கம். இந்த படம் நல்லா ஓடணும். இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா ப்ரொடியூசர் சார் கன்ஃபார்மாக அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருப்பார். ஜெயவேல் சாருக்கு ஷூர் ஷாட் ஹிட்டு கன்ஃபார்ம், நிச்சயம் அவர் ஜெயிப்பார். அவர் ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த படத்துக்கு வாழ்த்து சொல்கிறேன். கிளமன் சார் வந்து அடுத்து உதயாவை சாரை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னாரு. உதயாவோட ஃப்ரெண்டாக நடிக்க நான் தயாராக இருக்கேன். ஓகே, நன்றி. அதிகாரத்தால் நல்லது நடந்தால் அது நல்ல வார்த்தை, அதிகாரத்தால் கெட்டது நடந்தால் அது கெட்ட வார்த்தை, கெட்ட விஷயம். இங்கே இந்த உலகத்தில் 2 பேர் தான் இருக்கான். ஒன்று இருக்கிறவன், ஒன்று இல்லாதவன், கொடுக்கிறவன், கேட்குறவன். இந்த 2 பேர் தான். தெளிவாக சொன்னால் பணம் இருக்கிறவன், பணம் இல்லாதவன், பதவியில் இருக்கிறவன், பதவியில் இல்லாதவன். ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்கான், ஒருத்தர் இல்லை இல்லைன்னு கத்திட்டே இருக்கான். இப்போது இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் அதிகாரமும் அடக்குமுறையும் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லலை, 100% சொல்லலை. நல்லவங்களும் இருக்காங்க, ஆனால் நல்லவங்களை தாண்டி போகிற அளவுக்கு கெட்டவங்களும் வந்துட்டு இருக்காங்க. சமுதாயத்தில் அதிகாரமும் அடக்குமுறையும் தலைவிரித்து ஆடிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற அரசியல்வாதியை எதிர்த்து, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு காவல்துறை அதிகாரியை எதிர்த்து கேள்வி கேட்குறவன் தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற அரசியல்வாதியையும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற காவல்துறையை எதிர்த்து கேள்வி கேட்குறவன் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி. இந்த ராம் அப்துல்லா ஆண்டனியும் நீங்கள் எல்லாமே இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.